ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம டைட்டனோபா பற்றின 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, டைட்டனோபாவின் ஃபாசில்ஸ் முதல்ல புளோரிடா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜொனாதன் பிளாஸ் தலைமையிலான பழங்காலவியல் வல்லுநர்கள் குழுவாலும் மற்றும் ஸ்மித்சோனியன் வெப்பமண்டல ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த ஜெரமெரோ என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஃபாசில்ஸ் நார்த் ஈஸ்ட் கொலம்பியாவின் செரோஜன் ஃபார்மேஷன் ஆஃப் கோல் மைன்ஸ் என்ற இடத்தில் 2009ஆம் ஆண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. ரெண்டாவதா, இந்த ஃபாசில்ஸ்லாம் அப்ராக்சிமேட்டாக 50 முதல் 60 மில்லியன் ஆண்டுகளுக்கு பழமையானது என்றும் இது பாலியோசின் எப்போச்சை சேர்ந்தவை என்றும் கூறப்படுகிறது. மூன்றாவதா, இந்த டைட்டனோபா 12.8 முதல் 14.3 மீட்டர், அதாவது 42 முதல் 47 அடி வரை நீளம் கொண்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சில மதிப்பீடுகளின்படி 15.2 மீட்டர், அதாவது 50 அடி வரை நீளமாக இருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. நாலாவதா, இந்த டைட்டனோபாவின் எடை 730 முதல் 1135 கிலோ, அதாவது 1610 முதல் 2500 பவுண்ட்கள் வரை இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய பாம்பு இந்த டைட்டனோபா செராஜனஸ் ஆகும். அஞ்சாவதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த டைட்டனோபா வெப்பமண்டல மலைக்காடு சூழலில் செமி அக்வாட்டிக் ஏரியாவில் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. டைட்டனோபா ஒரு உச்சி வேட்டையாடும் உயிரினம். இது மீன்களை உணவாக கொண்டிருக்கும் என்றும் சொல்றாங்க. இதை பற்றி வீடியோ போகிறாங்க கமெண்ட் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.